Article 111 Assent to Bills. ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பில்லில் பிரசிடென்ட்டோட ரோல் என்னன்னு இந்த ஆர்டிகல் 111 நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக ஒரு பில் ஆக்டாக மாறுறதுக்கு பிரசிடென்ட்டோடைய பங்கு என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டு பிரசிடென்ட் கிட்ட அசென்ட்டுக்காக அனுப்பப்படும். அசென்ட்ன்றது ஒப்புதல் அளிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பிரசிடென்ட்டுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் வழங்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, இல்லைனாக்கா அந்த ஒப்புதல் அளிக்காமல் மறுக்கிறது. தேர்ட் ஒன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மணி பில்லுக்கு பொருந்தாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திரும்ப அந்த ஹவுஸுக்கே அனுப்புறது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சிடுறது. அவர் சில ரெக்கமெண்டேஷன்ஸை மென்ஷன் பண்ணுவார், இந்த சில மாற்றங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. இதை பார்லிமெண்ட் கருத்தில் கொண்டு அவங்க அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் டு த பில் அண்ட் அதை திரும்ப பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லைனாக்கா எந்த ஒரு சேஞ்சஸும் மேக் பண்ணாமையும் திரும்ப பிரசிடெண்ட்டுக்கே அசென்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த இடத்துல செகண்ட் டைம் ரிட்டர்ன் ஆகி வந்த பில்லுக்கு கண்டிப்பாக பிரசிடெண்ட் ஒப்புதல் அளிச்சே ஆகணும்.